நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவன் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மகிமையின் தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடக்காம என்ன பண்றாங்க? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை எப்படி சொல்லணும்? ஆவியோடு உண்மையோடும் நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற விசுவாசம் தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எவர் மேலும் வந்தது பழிக்குமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்கிறார், எப்பா நான் உன்னை சுகமாக்கும்படி நீ விரும்புறியா, என்னை நம்புறியான்னு கேட்கிறார். அவன் என்ன பண்றான்? உடனே என்ன பண்றான்? நம்புறேன்னு சொல்றான். உடனே நீ சுஸ்தமாகு, நீ சுகமாயிரு அப்படின்றாரு. உடனே சுகமாயிட்டான். இப்ப ஆண்டவரை எந்த அளவுக்கு முழு நிச்சயமாக நம்புறோமோ, ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக நம்ம இருதயத்தை கொடுக்கும் பொழுது, நம்ம முழு வாழ்க்கையும் கொடுக்கும் பொழுது, முழு குடும்பத்தையும் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல பலத்த கிரிகளை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் அவன் சரீரத்தை நம்பியிருந்தான், சரீரம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? தேவன் தான் அற்புதம் செய்ய முடியும். அவன் ஒரு மனவன் நம்பியிருந்தாங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. நம்ம பரலோகத்தை பார்க்கல, அந்த பரலோகத்துக்கு போக போறோம். ஆமே சோத்திரம். அந்த பரலோகத்துல என்ன பண்ணுங்க? எதெல்லாம் குறித்து யோசிக்கிறீங்க? பிரச்சனையை குறித்து என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை குறித்து யோசிச்சுட்டே இருப்போம். தேவையில்லாத சண்டையை குறித்து என்ன பண்ணுவோம்? அவங்க பேசிட்டாங்க, பேசி என்ன பண்ணுவோம்? ப்ரெஷர் தான் அதிகமாகும். அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுங்க? கொஞ்சம் ஓர வச்சுட்டு தேவனை என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. தேவனை என்ன பண்ணுங்க? உள்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? நீங்க உட்கொள்ளுங்க. இறைமையா சொன்னா கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவன் உட்கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச வார்த்தைகளை என்ன பண்ணுங்க? அறிக்கையிடுங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு ஊழியக்கார அம்மா என்ன பண்ணாங்க? 6 மாதம் என்ன பண்ணாங்களாம்? 100 வாக்குத்தத்தங்களை எழுதி அதை என்ன பண்ணாங்க? அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில பழிக்கட்டும், ஆமீன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆமீன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பா என்ன பழி. அந்த அம்மாவை கொடுத்து தேவையில்லாம வார்த்தை பேசிட்டே இருந்தாங்க. தேவையில்லாம வார்த்தை பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண? மற்றவங்க சொல்ற இந்த மனுஷங்கள வார்த்தை கேட்கல. ஏசப்பா என்ன பத்தி என்ன சொல்றாரு? எங்க அப்பாவுடைய வார்த்தை எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, என்னோடு ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தையை எழுதி நான் வாசிப்புன்னு சொல்லி தொடர்ந்து 6 மாசம் வாசினதெல்லாம் நடந்த சம்பவம். அநேக வாக்கு தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில பலித்ததான். அவன் சாட்சி உலகம் எங்கும் ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த அருமையான சகோதரியை கூட சுபிசேஷ இடத்துல பயங்கரமா ரசிக்கப்பட்டு வராங்க. அந்த அளவுக்கு இப்ப விசுவாசம். ஆமா, அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பையோட புறப்பட்டு போ, உனக்கு தேவையானதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேங்கிறார். நீ புறப்பட்டு போ. அவன் சொல்றான், ஆண்டவர் எங்கே போகணும்? நீ புறப்பட்டு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன பண்ணுவேன்? அவர் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றான். ஆபிரகாம் ஈசாக்கு தேவன். எலேசர் என்ன பண்றான்? அவன் பெண் பார்க்கும்படி அவன் புறப்பட்டு போவான். ஆபிரகாம் ஈசாக்கு தேவன். நான் போற காரியங்களை கர்த்தர் வாய்க்க போனா அவன் பொண்ணையும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. ஆனால் விசுவாசத்தோடு என்ன பண்றான்? ஆபிரகாம் எலேசர் நம்பி என்ன பண்றாப்ல? என் பையனுக்கு சரியான ஒரு பொண்ணு என்னத்தால நீ பாருன்னு சொல்லி அனுப்பும் பொழுது, ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் ஈசாக்கு சரியான ஒரு நபரை ஆண்டவர் கொடுத்தது இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மைமுண்டா. அவன் சொல்றா பாருங்க, எனக்கும் தனி தரணும், ஒட்டகத்துக்கும் தனி. என்ன விசுவாசம் பாருங்க. நம்மளை சொல்லியிருந்தா நம்ம எங்கே போய் தெரிவிப்போம்? எங்கே இன்னைக்கு புரோக்கட்டை கொடுத்துறது, என்னமோ இன்னைக்கு என்ன பண்ணுது? அதுல கொடுத்து பாக்குறது, இதுல கொடுத்து பாக்குறது, தெரிஞ்சவங்க சோதிக்கிறது. ஏசப்பட்ட சொல்லுங்க. ஏசப்பட்ட அவங்க சமூகத்துல வந்து உங்க பிள்ளைக்காக என்ன பண்ணு கேளுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால செய்ய முடியும். அம்மா என்ன பண்ண 20 வருஷத்துக்கு மேல என்ன பண்ணாங்க? எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு இப்படித்தான் என் கணவர் வரணும் ஜெபம் பண்ண. அதே மாதிரி கருத்தை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவர் சில ஒரு பாவ பழக்கம் இருந்தாராம். அதுக்கப்புறம் அதுக்காக 5 வருஷம் ஜெபம். அதே மாதிரி ஆண்டவன் பாவ பழக்கத்துல மாற்றி நல்ல ஒரு கணவனாக கருத்தை மாற்றி கொடுத்தார். அப்ப அந்த விசுவாசம் ஆண்டவர் சமூகத்துக்கு போனா எனக்கு நிச்சயமாக என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்னு என்று நம்பணும்.
நம்பும் பொழுதுதான் அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசு வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, உங்க செவியை சாய்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணுங்க, அந்த பாதுகாப்பு விசுவாசம் கேடகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்க. பேதுரு 10:6 சொல்றார், உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு என்ன பண்றேன், நான் பிதாவிடத்தை வேண்டிக் கொண்டேன். ஸ்தோத்திரம். உன்னை சிறப்படுத்து, மற்ற நீ சிறப்படுத்த. அவங்கள விசுவாசம் தட்டி எழுப்புங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் வார்த்தையில பேசுங்க. எத்தனை பேர் போனா அந்த இடத்த சுதந்திரிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா காலைப்பு யோசுவா போய் விசுவாச வார்த்தை நம்ம ஈஸியா சுதந்திரத்துக் கொள்ளலாம் காணான அப்படி நல்ல ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அதை சுதந்திரத்துக் கொண்டாங்க காலைப்பு யோசுவா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்தோடு வாழுங்க, நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.